ஸ்கிரீன் இந்த சார்ட் ஃபுல்லா ஓகேயா? ஓகே ஹஸ்ரத். ஃபுல்லா கிளியர் அப்படியா? கிளியர் ஹஸ்ரத். வெரி குட். பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப சார்ட்ட சொல்லலாமா? என்னது ஹஸ்ரத்? சார்ட்ட உங்களுக்கு வர வர ஓண்டா சொல்லி கொண்டு போயிடுமே. எஸ் ஹஸ்ரத். ஸ்டார்ட். பிஸ்மில்லா. எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. فتح مد كسرتين ضم مد شد سكون فتح مد ضم مد فتحة ضم كسر مد ضمتين سكون كسرتين ضمة شد فتحتين كسر مد ضم مد سكون ஸ்ட்ரக் ஆகப்படாது. ஸ்ட்ரக் ஆகுது அடியில. كسرتين ضمتين சும்மா ரிப்பீட்டா? فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحتون كسر مد ضمتين فتح مد كسرة سكون شد كسرتين كسر مد سكون فتحة كسرتين ضمتين حضرت سلطان அதீபா கொஞ்சம் மனசுமா ரிப்பீட் பண்ணுங்க. சின்ன கோல் வந்துட்டு. فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحتون كسر مد فتحتين ضم مد كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين ஹயர். உங்களுக்கு எழுத்துக்கள் சொற்களும் ஓத தெரியுது சரியா? ஆனா குர்ஆனை நாங்க ஓத போறதுக்கு முன்னால சின்ன ஒரு பாட்டு ஒன்று நாங்க செஞ்சு கொள்ளணும். அதாவது எங்களோட வசனங்களாக நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். எங்களோட எழுத்துக்களை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது சரியா வருதாங்கிறத பார்த்துக்கொள்ளணும். அதுல முதலாவது பகுதி உண்டு தேவை. இதை பார்த்தோம் போன கிளாஸ்ல. வசனத்துல கடைசி எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி விளங்கப்படுத்தினா. அதிபாகான் உங்களுக்கு போன கிளாஸ்ல வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி தந்தேன். Yes, Hazrat. எஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லுங்க குயிக்கா.
كسر قصر مد كسرتين பெஸ்ட் மெத்தட் ஃபுல்லா சொல்லுங்க, நீங்க ஃபுல்லா சொல்லணும். تاء المربوطة பெஸ்ட் மெத்தட், ஆஹா, பெஸ்ட் மெத்தட்ல உங்களோட பாஷையில சொல்லுங்க, உங்களுக்கு விளங்கின பாஷையில பெஸ்ட் மெத்தட ஃபுல்லா சொல்லுங்க. ஹஸ்ரத் இங்க ஒண்ணுமே வரல ஹஸ்ரத். போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா, எக்ஸ்பிளைன் பண்ணினா? இல்ல ஹஸ்ரத். எஸ் ஓ நோ? நோ ஹஸ்ரத். நோ. இப்ப நான் அன்றைக்கு அதை சொல்லி தரேன், இன்ஷால்லா ரெடி ஆயிட்டு வரணும், சரியா? குர்ஆனை ஓதுற நேரத்துல, குர்ஆனை நாங்க ஓதுற நேரத்துல எப்படி நிப்பாட்டுறங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் வரும். வசனங்களை ஆயத்துக்களை ஓதி கொண்டு போறனாக ஒரு வசனத்தை ஓதி நிப்பாட்டுறது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்யும், டவுட், கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எப்படி நாம் நிப்பாட்டுறங்கிறத தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க போறோம். மொத்தமாக 3 மெத்தட்ல தான் குர்ஆனை எங்களுக்கு ஓதி கொண்டு போகக்குள்ள நிப்பாட்டுறதுக்கான சான்சஸ், சந்தர்ப்பங்கள், டைம்ஸ் இருக்குது. 3ல ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் நிப்பாட்டும், இல்லைங்கண்ணா? விளங்குது உஸ்தாத். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்றால், நீங்க ஓதிக்கொண்டு போற வசனத்துல லாஸ்ட்ல இதுல ஏதாவது ஒன்று வந்தால் என்ன அங்க வந்து ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். என்ன அடையாளம், இது பேர் என்ன? அப்படி அல்ல, இது என்ன அடையாளம், பேர் என்ன சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். كسرة كسرتين wrong, answer ضم is wrong. Is it ضمة kasratain, فتحة مد dammatun? ضمة ضمة Wrong, answer wrong. فتحة مد كسرة ضمتين wrong, answer is wrong. அப்பனும் சரி வரல. فتحة مد فتحتين فتحة مد فتحتين இப்பதான் கரெக்டா வந்தீங்க. சோ நீங்க ஓதிக்கொண்டு போற வசனத்துல லாஸ்ட்ல ஃபத்ஹ மத்தோ ஃபத்ஹத்தைன் லாஸ்ட்ல வந்துச்சுன்றால் எங்க, நீங்க ஓதுற வசனத்துல கடைசியில, நீ ஓதிக்கொண்டு போற வசனத்துல லாஸ்ட்ல ஃபத்ஹ் மத்து அல்லது ஃபத்ஹத்தைன் வந்துச்சு என்றால், அல்லது அந்த வசனத்துல லாஸ்ட்ல அலிஃப் வந்துச்சு என்றால், வசனத்துல கடைசியில அலிஃப் வந்துச்சு என்றால், அந்த வசனத்துல கடைசியாக வருகின்ற எழுத்துக்கு தானே லெட்டர், அந்த லெட்டரை நீங்க என்ன செய்யணும், 2 கவுண்ட், 2 அளவுக்கு நீங்க நீட்டி ஓதணும். விளங்கினா? அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குது. இப்ப இதுல பாருங்க, இதுல எப்படி ஓதணும்? وأرأيت No, الناس the box, يدخلون the في box only, دين box الله only. أفواجا. Yes, அஃப்வாஜன் என்று ஓத இயலுமா? No ஹஸ்ரத். Yes, அஃப்வாஜன் என்று ஓத முடியாது. ஓதணும் இப்படி, அஃப்வாஜ என்று தான் ஓதணும், ஜ என்று ஓதணும். இது எப்படி ஓதணும்? أفواج ما لها வெரி குட். இது எப்படி ஓதணும்? رجع உஜா, wrong. إن إلى ربك الرجع. குட். ஆயின நாங்க என்று நீட்டி நிப்பாட்டணும். ருஜ் ருஜ் என்று رجع நீட்டி நிப்பாட்டணும். சரி, மெத்தட் 2ல நான் இன்னைக்கு பெஸ்ட் மெத்தட் நீங்க என்ன செய்யணும் என்றால்,
அதீபா கான் குர்ஆன் எடுத்து நீங்க போயிட்டு தேடணும். more than 10 places فتح مد 10 places فتحتين 10 places அலிஃப். இப்படி 10 இடங்களை குர்ஆன்ல பேசிட்டு நீங்க வசனங்களை தேடி நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறணும். எண்ட் ஆஃப் த வேர்சஸ் ஒன்லி, வசனத்துல லாஸ்டா மட்டும், ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? வேர்சஸ் லாஸ்ட்ல மட்டும் நீங்க பேசிட்டு சரி இதை ஃபுல்லா தேடி பார்க்கும். விளங்கினா? இது ஒரு பெரிய விளங்குது வேர்க். ஹஸ்ரத். கட்டாயம் நீங்க தேடணும். அடுத்த கிளாஸ்ல வந்து வசனத்திட இறுதியில ஓதுற ஃபெஸ்ட் மெத்தட் என்னங்கிறத வெரி கிளியராக உங்களோட டோன்ல, உங்களோட லாங்குவேஜ்ல, உங்களோட ஸ்டைல்ல எங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி கொண்டு தான் வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? இன்ஷா அல்லாஹ். இப்போதான் எங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் உங்களை கொண்டு போவேன். முறை 2 செகண்ட் மெத்தடுக்கு நாங்கள் போகிறோம். அப்போதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் எனக்கு அழகான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணினா தான் செகண்டுக்கு நாங்கள் போகலாம். ஹைர், ஓகே, இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிட்டு வாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும்